ஆன்மீக கலசம் வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. அடுத்த சிறப்பு பேச்சாளராக சௌரிராஜன் ஐயா அவர்கள். ஐயா துரைசாமியா, நீங்கள் எதுவும் போட வேண்டாம், நீங்கள் வந்துடுங்க. நீங்கள் பில்லு எதுவும் எழுத வேண்டாங்க, நீங்கள் வந்துடுங்கய்யா, நான் அப்புறம் பார்த்துக்கிறேங்க. வந்து உக்காந்துங்க மேடையில். நம்முடைய துரைசாமி ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நம்முடைய டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்னா இன்னைக்கு நிறைய வகையில் விளக்கத்தையும் அற்புதத்தையும் நிறைய விஷயத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயுமே நிறைய இடத்துல ஒரு நட்சத்திரத்துக்கு எந்த கர்மா நட்சத்திரம் அது டிஎன்ஏடைய வடிவமைப்பில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும், அதை எப்படி பயன்படுத்தணும், எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் எல்லாமே ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச இருக்கிறாரு. அதற்கு முன்னாடி இந்த 84வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு எப்பொழுதுமே கூப்பிட்ட குரலுக்கு நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் எப்படி கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிற்குமோ அதேமாரி நம்முடைய கூப்பிட்ட குரலுக்கு என்றைக்குமே வந்து நின்று ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய டாக்டர் பொன்னியாசாமி ஐயா அவர்களை இந்த 84வது மாதாந்திர கூட்டத்தின் சார்பாக தலைமை தாங்கி வருகை புரிந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. ஐயாங்க இந்த பக்கம் இருக்காருங்களா? சரி சரி. இப்பொழுது நம்முடைய டிஎன்ஏ ஜோதிட நிபுணர் உயர் திரு சௌரிராஜன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டல் கொடுத்தீங்கன்னா அவரும் கொஞ்சம் உற்சாகமாக பேசுவதற்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். வாங்க ஐயா. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். தடித்த ஓர் மகனை தந்தை என்று அடித்தால் தாய் உடன் அணைப்பன், தாய் அடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பன். இங்கு எனக்கு பேசிய தந்தையும் தாயும் பொடித்திருமேனி அம்பலத்து ஆடும் புனித நீ ஆதலால் என்னை அடித்தது போதும், அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா இனி ஆற்றி. பள்ளிப்பாளையம் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தின் சார்பாக 84வது மாதாந்திர கருத்தரங்கிலே அடியேன் கலந்து கொண்டு ஒரு சிறு உரை நிகழ்த்துவதற்கு வாய்ப்பளித்த மரியாதைக்குரிய டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னவோ தெரியலீங்க, எனக்கும் மரியாதைக்குரிய பொன்னியாசாமி அவர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால அவர் தலைமையாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் எல்லாம் அடியேன் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் அடியேனுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே மகான்களை எல்லாம் வணங்கி, இங்கே சபையிலே இருக்கக்கூடிய ஜோதிட விற்பனர்களை எல்லாம் வணங்கி அடியேன் மரபணு ஜோதிடத்திலே 2 கருத்துக்களை எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு முன்னால் ஒரு 2 நபர்களுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். மரியாதைக்குரிய அமரத்துவம் அடைந்த சத்தியமங்கலம் சூட்சம ஜோதிடர் மரியாதைக்குரிய பட்டாபிராமன் ஐயா அவர்களுடைய திருவடிகளை இந்த இனிய நேரத்திலே வணங்கி மகிழ்கின்றேன். அதே நேரத்திலே மரபணு ஜோதிடத்தை அடியேன் பின்பற்றுவதற்கு காரணமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய சென்னையைச் சேர்ந்த மரியாதைக்குரிய விஷால் லோகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய அன்பரை மனதார வணங்கி மகிழ்ந்து உங்கள் முன் 2 கருத்துக்களை எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். கர்மப்பதிவுகள் மொத்தம் 8 அனைவரும் அறிந்ததே. இந்த 8 வகையான கர்மப்பதிவுகளிலே சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 4. ஒரு 27 நட்சத்திரத்தையும் இப்போ நான் சொல்லிடுறேன். சூரியனுடைய நட்சத்திரத்தை வழங்கக்கூடிய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஒரு 4: அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி. அஸ்வினி, ஆயில்யம், அனுஷம், பூரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சூரியனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி. பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் சந்திரனுடைய கர்மப்பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி.
கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி. இந்த கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். ரோகிணி, உத்திரம், பூராடம். ரோகிணி, உத்திரம், பூராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் புதனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். மிருகசீஷம், ஹஸ்தம், உத்திராடம். மிருகசீஷம், ஹஸ்தம், உத்திராடம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் குருவினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். திருவாதிரை, சித்திரை, திருவோணம். திருவாதிரை, சித்திரை, திருவோணம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சுக்கரனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் சனியினுடைய நட்சத்திரம், சனியினுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். பூசம், விசாகம், சதயம். பூசம், விசாகம், சதயம் என்று சொல்லக்கூடிய இந்த 3 நட்சத்திரங்களும் ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள். கேது பகவானுக்கு கர்ம பதிவை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழங்கப்படவில்லை. ஏனென்று சொன்னால் மற்ற கிரகங்களுடைய கர்ம பதிவுகளெல்லாம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த கிரகங்களுடைய காரகத்துவத்திலே முன்ஜென்மத்திலே ஏதோ நல்லது கெட்டதை எல்லாம் செய்துவிட்டு நாம் இப்பிறவி எடுத்திருக்கிறோம். ஆனால் கேதுவிற்கு பிறவி பயனை முக்தி அளிக்கக்கூடிய கிரகமாகி காரணத்தினால் அதற்கு கர்மப்பதிவை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் வழங்கப்படவில்லை என்பதை பணிவோடு இந்த சபையை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் என்ன சொல்ல இருக்கிறேன் என்று சொன்னால் ஒரு 4 நட்சத்திரங்கள், ஒரு 4 நட்சத்திரங்கள் சந்திரனுடைய கர்மப்பதிவை இப்பொழுது இங்கே நினைவுபடுத்தினேன். சந்திரனுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய நட்சத்திரங்கள் பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லி இந்த 4 நட்சத்திரங்களும் வெவ்வேறான. பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம், பரணி, மகம் கேதுனுடைய நட்சத்திரம், பரணி, மகம், கேட்டை புதனுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியினுடைய நட்சத்திரம். இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத நட்சத்திரமாக இருந்தாலும் கூட இந்த 4 நட்சத்திரங்களும் மரபணு தொடர்பு கொண்டவை. எந்த வகையில் அந்த 4 நட்சத்திரங்களும் தொடர்பு பெறுகின்றன என்பதை நாம் இங்கு சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பரணி, மகம், கேட்டை, உத்திரட்டாதி என்று சொல்லக்கூடிய இந்த 4 நட்சத்திரங்களும் மரபணு தொடர்பை கொண்ட நட்சத்திரங்கள். அந்த வகையிலே அவை தொடர்பு பெறுகின்றன என்பதை மிக மிக பணியோடு இந்த சபையிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பரணி நட்சத்திரம், மக நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் காரகத்துவம், உயிர் காரகத்துவங்கள் என்று சொன்னால் சந்திரனுடைய கர்மப்பதிவை வழங்கக்கூடிய காரணத்தினால் தாய்க்கு காரகத்துவம் வகிக்கக்கூடிய அமைப்பு. அதே நேரத்திலே மாமியாருக்கும் அதே சந்திரனுடைய கர்மப்பதிவைத்தான் சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தாய் ஹீரோவாக இருந்தால் மாமியார் ஜீரோவாக இருப்பார். தப்பாக சொல்கிறதா நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் அதை ஆய்வு பண்ணி பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா எதையுமே நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எந்த செய்தியாக இருந்தாலும் அதை நாம் ஆய்வுக்கு உட்படுத்தி அது சரியாக இருக்கிறதா, சரியாக வருகிறதா என்று பார்த்து பின் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே சந்திரனுடைய கர்மப்பதிவை கொண்ட ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அவர்களுடைய தாயார் ஹீரோவாக இருந்தால் மாமியார் ஜீரோவாக இருப்பார். ஜீரோன்னா தப்பாக நினச்சக்கூடாது. அவங்க அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தால் மாமியார் அமைதியாக இருப்பார். இப்படி ஒருவருக்கொருவர் எதிர் துருவத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்ற ஒரு நல்ல செய்தியை சொல்லிக்கொண்டு கூடவே ஒரு அடிஷனலாக என்ன கேட்டிங்கன்னா சுக்கரனை பற்றி இப்போ சுக்கரனுடைய நிலையை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். ஐயா அனுமதியோட பகவானுடைய அனுகிரகத்தாலே நாம் எல்லாரும் முன்னோர் வழிபாட்டை முறையாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்திலே 7 தலைமுறைகளை வரிசையாக நம்முடைய முன்னோர்கள் வழிபட்ட தெய்வமான குலதெய்வத்தை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். சில குடும்பங்களிலே குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருக்கும். குலதெய்வ வழிபாடு
விடுபட்டு இருக்கும். அது எப்படிப்பட்ட அமைப்பை கொண்ட குடும்பமாக இருக்கும் என்று ஒரு சின்ன பதிவு. அதாவது இப்பொழுது சொன்னேனே, கேதுவனுடைய நட்சத்திரங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி, மகம், மூலம் என்று சொல்லக்கூடிய கேதுவனுடைய நட்சத்திரத்தை லக்ன புள்ளி நின்ற நட்சத்திரமாகவோ, லக்ன அதிபதி நின்ற நட்சத்திரமாகவோ, ஜென்ம நட்சத்திரமாகவோ அமைந்த ஜாதகம் குலதெய்வ வழிபாட்டை விடுபட்ட ஜாதகமாக கருத வேண்டும். தவறின ஜாதகம், குலதெய்வ வழிபாட்டை தவறி போச்சு. சரி, இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே நேரத்தில் லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால், லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருக்கும். இதற்கு என்ன காரணம்னு நாம் சொல்லணும் இல்லைங்களா? ஒவ்வொரு கிரகமும் இன்ன கிரகம் இன்ன நட்சத்திரத்திலே பிறந்தது என்று பெரியோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். சூரியன் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம் மிருகசீரிஷம், செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம். இப்படி கிரகங்கள் பிறந்த நட்சத்திரமாக 9 கிரகங்களும் பிறந்த நட்சத்திரங்களாக கிரகங்களாக 9 நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சுக்கிரன் பிறந்த நட்சத்திரமாக மகம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுக்கிரன் பிறந்த நட்சத்திரம் மகம். ஐயாவுடைய நட்சத்திரம் மகம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் என்ன கேட்டீங்கன்னா, குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருக்கும். அதற்கு பின்னாலே அவர்கள் எடுத்து அந்த குடும்பத்திலே குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டு வருவார்கள். அந்த விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் செய்து வந்ததற்கு பிறகு அவர்களுடைய குடும்பத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த அடையாளங்கள் இருக்காது. யாருக்கு இந்த குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செய்தி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது குலதெய்வ வழிபாடு இப்போ எத்தனையோ முறைகளில், பிரசன்ன முறைகளில் கண்டுக்கிறாங்க. முன்னோர்களுடைய விவரம் அறிஞ்சு, முன்னோர்களுடைய ஸ்டோரி, அந்த ஹிஸ்டரிலாம் தெரிஞ்சவங்க அந்த முன்னோர் வழியாக தெரிந்து கொண்டு அந்த 7 தலைமுறைகளில் வழிபட்ட அந்த தெய்வத்தை தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிக்கொண்டு நிறைய பேசுறதுக்கான அமைப்பு இருக்குது. பொன்னியாசாமி ஐயாயோ அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சையெல்லாம் கேட்கணும். கேட்கறதுக்கு முன்னால் ஒரு 2 பாயிண்ட் சொல்றதுக்கு அனுமதிக்கிறீங்க. அதாவது லக்னம் இருக்கு. மேஷத்திலிருந்து 12 லக்னம், மேஷம் தொடங்கி மீனம் முடிய உள்ள மேஷ லக்னத்தில் பிறந்தவர்கள், ரிஷப் லக்னத்திலே பிறந்தவர்கள், இப்படி 12 லக்னத்திலே பிறந்தவர்கள் இருப்பார்கள் அல்லவா? இந்த மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்லி பார்க்குறேன். மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் ஒரு முக்கியமான காரியத்திலே ஈடுபடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். ஒரு மிகச்சிறந்த காரியத்திலே ஈடுபடுவதாக வைத்துக்கொள்ளும். அந்த காரியத்தை அதற்கான முயற்சியிலே ஈடுபடுவார்கள். அந்த முயற்சியிலே ஈடுபடக்கூடியது ரகசியமாக ஈடுபட வேண்டும். ஏனென்று சொன்னால் மேஷத்துக்கு 3ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனம் காற்று ராசி. அந்த காற்று ராசியிலே ரகசியம் தங்காது. அந்த காற்று ராசியிலே ரகசியம் தங்காத காரணத்தினால் மேஷ லக்னத்திலே பிறந்தவர்கள் அவர்களால் ஆற்றப்படக்கூடிய முதல் முயற்சியை, ஒரு நற்செயலுக்கான முதல் முயற்சியை ரகசியமாக செய்ய வேண்டும். ரகசியமாக செஞ்சாலும் அது தானாக வெளிவரும். அதுதான் அந்த ராசியினுடைய மகிமை. ஆக இது அப்படி. ரிஷப் லக்னத்திலே பிறந்தவர்கள் ஒரு பாயிண்ட். ரிஷப் லக்னத்திலே பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லக்கூடாது. ரிஷப் லக்னத்துக்கு 12ஆம் இடம் மேஷமாக வரும். இந்த மேஷம் ஒரு பயன்படாத ராசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தப்பு இல்லை, பயன்படாத ராசினா அது பயன்படாது போகாது, அவ்வளவு சிறப்பில்லை என்ற அமைப்பிலே அதை சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் ரிஷப் லக்னத்திலே பிறந்தவர்கள் வெளிநாடு செல்லக்கூடாது, அந்த அமைப்பு. அதே நேரத்தில் மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன பாயிண்ட், சித்தப்பா வீட்டையும் மூத்த சகோதரர்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு மேஷம் 11ஆம் இடமாகும். அதனாலே 11ஆம் இடம் மூத்த சகோதரஸ்தானம். அதே நேரத்தில் மூத்த சகோதரஸ்தானம் மட்டுமல்லாமல் சித்தப்பாவிற்கும் அதே இடம் 9க்கு 3ஆம் இடமா. ஆகையினாலே அந்த 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது இந்த மேஷ லக்னத்திற்கு
மூத்த சகோதரராலையும் அதே நேரத்தில் சித்தப்பாவாலையும் அனுகூலமான அமைப்பு இல்லை என்று ஒரு ஸ்ரீராமஜி. அதே நேரத்தில் கடகத்தை எடுத்துக்கிறோம். இந்த கடகத்துக்கு எடுத்தால் மேஷம் 10வது ராசியாக வரும். அந்த கடகத்தை எடுத்துக்கொண்டால் 10வது ராசியாக வரும். ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள், கடகலகணத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்களுடைய பெயரிலே அந்த தொழிலை செய்யக்கூடாது. அவர்களுடைய பெயரிலே அந்த இடம் இருக்கக்கூடாது. அவர்களுடைய பெயரிலே செக் டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது. அப்படி எல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சரி வராதுன்னு சொல்கிறாங்க. அது ப்ராக்டிக்கலாக பார்த்தா தானே தெரியும். நமக்கு சொல்கிறாங்களேன்னு ஒன்று சொன்னதே எல்லாம்னு கேட்டுக்கலாம். அந்த கேட்டதுக்கப்புறம் அதனுடைய பயன்பாடு எப்படி இருக்கும் என்பதை அவரவர்கள் பயன்படுத்தி பார்த்தால் தானே தெரியும். அதனால் இது ஒரு குறிப்பாக கவனித்து உங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்துருங்க. கடகலகணத்தை சேர்ந்தவர்கள் புதிதாக ஒரு தொழிலை தொடங்குவதற்கு அவர்கள் பெயரிலே செயல்படக்கூடாது என்று ஒரு செய்தி. சிம்மலகணத்தை சேர்ந்தவங்க வெளிநாடு போகக்கூடாது. ரிஷபலகணத்தை சேர்ந்தவங்களும் போகக்கூடாதுன்னு சொன்னால் அது 12ஆம் இடம் வெளிநாடு. அதே நேரத்தில் சிம்மலகணத்துக்கு மேஷம் 9ஆம் இடம் ஆகும். அந்த 9ஆம் இடமும் வெளிநாட்டை சுட்டி காட்டக்கூடிய இடம். அதனால் சிம்மலகணமும் ரிஷபலகணத்தை சேர்ந்தவர்களும் வெளிநாடு செல்லக்கூடாதுன்னா அந்த லக்னதாரர்களும் வெளிநாடுலாம் போவாங்க. போய் அவர்கள் சில வருமானங்கள் எல்லாம் சேமிப்பார்கள் அல்லவா, அது அவர்களுடைய சுயத்திற்கு பயன்படாது. இந்த கன்னிலக்கணம் என்று சொன்னால் 8ஆம் இடம் மேஷமாக வரும். 8ஆம் இடம் மேஷமாக வரும். இந்த கன்னிலக்கணத்தை சேர்ந்தவர்கள் இன்சூரன்ஸ் போட்டால் குறுகிய காலத்தில் முதலீடு ஆகக்கூடிய அமைப்பிலே அவர்கள் போடக்கூடாது. லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், ஆயுள் காப்பீடு, அது அவர்களுடைய காலத்துக்கு பின்னாலே அவருடைய குடும்பத்துக்கு பயன்படும். அதனால் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஆனால் அதே நேரத்தில் குறுகிய காலத்தில் முதலீடக்கூடிய இன்சூரன்ஸை எடுக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் கன்னிக்கா சொன்னேன், துலா லக்னத்துக்கு மனைவி இடத்திலே எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அப்படிலாம் எதிர்பார்க்காம இருக்க முடியாது அல்லவா. சாப்பாடு வேணும், மனைவி தான் எதிர்பார்க்கணும், எல்லா வகையிலையும் அவங்களைத்தான் எதிர்பார்க்கணும். ஆனால் துலா லக்னத்தைச் சேர்ந்தவர்கள் தன்னுடைய எதிர்பாளரிடத்தில் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. கிடைத்ததை அடைந்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். அவர்களால் என்ன நமக்கு கிடைக்கும், நிச்சயமாக என்ன கிடைக்குதோ அந்த கிடைக்கிறத வச்சு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த துலா லக்னத்துக்கு அப்படி ஒரு செய்தி சொல்லலாம். இந்த விருச்சிக லக்னக்காரர்கள், துலாத்துக்கு தான் இப்போ சொன்னேன், சொல்லிட்டீங்களா? துலா லக்னக்காரருக்கு 7ஆம் இடம் மேஷம். அவர்களிடத்திலே அதிகமாக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, நாம எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் அவர்கள் மூலியமாக நமக்கு என்ன கிடைக்கிறதோ அதை மனப்பூர்வமாக ஏற்று மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என் பாயிண்ட். சரிங்களா? வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் 8ஆம் இடம் விருச்சிகத்துக்கு மேஷம் 6ஆம் இடமாக வரும். இந்த வம்பு வழக்கு இதெல்லாம் 6ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. இந்த விருச்சிக லக்னத்துக்காரருக்கு கோர்ட்டில் ஒரு வழக்கு இருக்குமா, ஆனால் அது அவர்கள் பக்கம் தீர்ப்பாகாது. விருச்சிக லக்னக்காரருக்கு கோர்ட்டிலே ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பானது விருச்சிக லக்னக்காரருக்கு சாதகமாக இருக்காது. அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் கோர்ட்டுக்கு போகக்கூடாது. இந்த மத்தியஸ்தர்கள் என்று சொல்லுகிறார்களே, இந்த கிராமத்திலாம் பஞ்சாயத்து பண்ணி ஒரு தீர்வு சொல்லுவாங்க. அந்த முறையில் போய் தன்னுடைய கடமையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு பணிவோடு இந்த இடத்துல இந்த பதிவை செய்ய கடமைப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் தனுசு லக்னக்காரருக்கு 5ஆம் இடமாக மேஷம் வருகிறது, 7ஆம் இடமாக மிதுனம் வரும். இந்த 5ஆம் இடமாக மேஷம் வரக்கூடிய காரணத்தினால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஆரம்பத்திலே தடைபடக்கூட வாய்ப்புண்டு.
ஏன்னா கருச்சிதைவு ஏற்பட்டிருக்கும். சில தனுசு லக்னக்காரர்களுக்கு அவரவர்கள் பார்த்தா தானே தெரியும். இப்போ எங்கள் பையன் கூட தனுசு லக்னம் தான், பேரன் நல்லா இருக்கான், ஆரோக்கியமாக இருக்கான், நல்ல விதமாக இருக்கான். எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம் மேஷமாக வரக்கூடிய காரணத்தினால் பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவர், பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவர், தாத்தாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த தாத்தாவுடைய சொத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் இல்லாதவர் என்று சொல்லிக்கொண்டு, அதே நேரத்தில் இந்த புத்திரஸ்தானம் 5ஆம் இடம் புத்திரஸ்தானமாக தான் வரும் தனுசுக்கு, மேஷம். அந்த மேஷமானது தனுசு லக்னக்காரருக்கு புத்திரர்களால் சிறப்பில்லை. தனுசு லக்னக்காரருக்கு புத்திரர்களால் சிறப்பில்லை. சிறப்பில்லைன்னா என்ன, அவங்கள்ட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால் அந்த அமைப்பு இருக்கு. இதே தனுசு லக்னத்துக்கு. மகர லக்னத்தை சேர்ந்தவர்கள் வண்டி, வாகனம், வீடு, சுகம் இதெல்லாம் அவங்க பேரில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். மகர லக்னத்தை சேர்ந்தவங்க 4ஆம் இடம் மேஷமாக இருக்கும். அதனால் வண்டி, வாகனம், வீடு கூட அவங்க பேரில் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இருந்தால் என்ன பண்ணுறது கேள்வி கேட்கக்கூடாது. நீங்கள் பார்க்குற பார்வை பார்த்தா அப்படியே இருக்குது. அப்படின்னா இருந்தால் என்ன பண்ணும், அப்படின்னா இருந்தால் என்னென்னா அது அவ்வளோ சுகம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான். சரிங்களா? அதனால் மகர லக்னம். கும்ப லக்னம். இந்த கும்ப லக்னக்காரர்கள் இளைய சகோதரரிடம் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. கும்பலக்கணக்காரர்கள் இளைய சகோதரத்தை எதிர்பார்க்கக்கூடாதுன்னா கும்பலக்கணத்துக்கு 3ஆம் இடம் மேஷமாக வரும். அப்படி வரக்கூடிய காரணத்தினாலே கும்பலக்கணக்காரர்கள் தன்னுடைய இளைய சகோதரத்தில் எதிர்பார்ப்பு கூடாது, ஆகாது, நடக்காது. எதிர்பார்ப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்காது. அதே நேரத்தில் மீனம். இந்த மீனம்ங்கிறது மீனத்துக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானம் மேஷம், அது இருக்கட்டும். அதுக்கு 10ஆம் இடம் வந்து மீனமாக வரும். மீன லக்னக்காரர்கள் ஒரு தொழிலை தொடங்குவதாக இருந்தால் அந்த தொழிலை தொடங்குவதை ரகசியமாக செய்ய வேண்டும். முக்கியமானவங்களுக்கு மட்டும் சொல்லிட்டு தொழில் ஆரம்பித்து அப்புறம் நண்பர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லலாம், தப்பு இல்லை. ஏன்னா ரகசியம் காக்கப்பட வேண்டிய ராசி மிதுன ராசி. ஆகையினால் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்கிறேங்க. நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்ய தவறிய குடும்பம் இது. இந்த கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஒரு பாயிண்ட் ஒரு சொல்கிறோம் பாருங்கள். அரசு உத்தியோகத்தில் இருப்பாங்க. இந்த கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்கள் அரசு உத்தியோகத்தில் இருந்தால் அவர்கள் ஓய்வு பெற்ற பின்பு அந்த ஓய்வு ஊதிய பலன் பணிக்காலத்தில் சேமிப்பு செய்து வைத்திருப்பார்கள். பிஎஃப், ப்ராவிடன்ட் ஃபண்டு, கம்யூனிகேஷன், கிராஜுவிட்டி, இது போன்ற பணிக்காலத்திலே அவருடைய பணிக்காலத்திலே சேமித்து வைக்கக்கூடிய சேமிப்பு தொகையோடு அரசாங்கத்திலே சில தொகைகளை ஒட்டுமொத்தமாக கொடுப்பார்கள் ஓய்வு பெற்ற பின்பு. அந்த தொகை கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு கையிலே வாங்கி அவர்களுடைய சுயத்திற்கு பயன்படாது. காரணம், அவருக்கு வேறு ஏதாவது அதுக்குன்னு அந்த செலவு கொடுக்கறதுக்குன்னு அந்த தொகை வேறு வழியில் காத்துக்கிட்டு இருக்கோங்கிற செய்தி இந்த இடத்துல சொல்லிக்க ஆசைப்படுறேன். அதே நேரத்தில் இந்த முன்னோர்கள் வழிபாடு செய்ய தவறிய குடும்பம் எது? ஒரு கேள்வி நமக்கு நாமே போட்டுக்க வேண்டியது. எப்படி குலதெய்வ வழிபாடு விடுபட்டதற்கு காரணம் அஸ்வினி மகம் மூலம் லக்னத்திலே சுக்கரன் இருந்தால் குலதெய்வ வழிபாடு விடுபட்டிருக்கணும் ஒரு செய்தி சொன்னோம்லவா? அதை போலவே முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய தவறிய குடும்பம் எது என்ற ஒரு கேள்வியை எழுப்பினால் நமக்கு ஜாதக வழியாக ஒரு பதில் கிடைக்க வேண்டும். லக்னத்திலே குரு இருந்தால் என்ன சார், லக்னம் ஒரு புனிதமான கிரகம் குரு, அவரை போய் இப்படி சொல்கிறீங்களேன்னா தப்பாக நினச்சிடாதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குரு பிறந்த நட்சத்திரம் பூசம். அந்த பூசம் என்று சொல்லக்கூடியது ராகுனுடைய கர்ம பதிவை கொடுக்கக்கூடியது. அந்த ராகு முன்னோர்கள். அதனால் முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய தவறிய குடும்பம் எது என்று கேட்டால் லக்னத்திலே குரு இருக்கக்கூடியவர்கள் அந்த முன்னோர்கள் வழிபாட்டை செய்ய தவறியவர்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நான் சொல்ல வேண்டிய கடமை அடியனுக்கு இருக்கிறது. அதனால் இன்னும் அப்படியே ஒன்றா சொல்லிகிட்டே போகலாம். ஐயா பேச கேட்கறதுக்குன்னே நான் வந்தேன்.
ஐயாவை பற்றி நான் வேற ஒரு மீட்டிங்கில் இதே மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மகான்களை எல்லாம் பாராட்டி பேசுவேன். நேற்றைக்கு தங்கபாண்டியன் ஐயா வந்திருந்தார்கள், அவரை நான் பாராட்டினேன். அவரை பாராட்டி அதே சொற்களை பயன்படுத்தி மாற்று சொல்லலாம் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அங்கேயும் அதையே சொன்னீங்க, இங்கேயும் அதையே சொன்னீங்க, ஐயாவுக்கு வேற எல்லாம் சொல்லணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. அது ஒரு நயமான சொல்லாக இருக்கக்கூடிய காரணத்தினாலே ஐயாவை அந்த சொல்லையே பயன்படுத்தி வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயாவுடைய பேச்சு எப்படி இருக்கும்? கனியிட ஏறிய சுளை, முற்ற கரையிட ஏறிய சாறு, பனி மலர் ஏறிய தேன், காய்ச்சி பாகிட ஏறிய சுவை, நனி பசு பொழியும் பால், தென்னை நல்கிய குளிர் இளநி, இனியன் என்பேன் எனினும் என்னுடைய முன்னோரான ஐயா அவர்களுடைய இனிய சொல்லை என்னென்று சொல்வேன். வாழ்த்தி வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன். வணக்கம், நன்றி. அடுத்த முறை உங்களையெல்லாம் சந்திப்பதற்கு காத்திருக்கின்றேன். நன்றி 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 நன்றி.